எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பிரியாணினா, நம்ம நிறைய முஸ்லீம் மேரேஜுக்கெலாம் நம்ம போயிருப்போம். அங்கே ஒரு பிரியாணி வைப்பாங்க. அந்த பிரியாணி கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு வந்து வீட்டில் கூட அந்த டேஸ்ட்டு நம்ம மனசுலேயே நின்றுட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி பிரியாணி தான், நல்ல ஒரு ஸ்பைசி, நல்ல ஒரு கலரு, நல்ல ஒரு டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு அட்டகாசமான பிரியாணின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி பிரியாணி தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு குக்கரில் எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அதே மாதிரி மெத்தடில் ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம். நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ வாங்க நம்ம அந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கரெக்டாக ஒரு 3/4 கிலோ மட்டன் நல்ல பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு நல்லா மஞ்சத்தூள் நல்லா போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு போதும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஒரு 50 கிராம் வந்து தயிர், நல்லா கட்டி தயிர் இது. இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்லா இதுக்கு தேவையான அளவு தான். இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா காரப்பொடி இது சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் இது, அதுக்கப்புறம் வந்து இது நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும், அதாவது நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் மசாலா சேர்ப்போமோ அது எல்லாம் இதுலேயே நம்ம அப்படியே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸ், கரெக்டாக நல்லா பெரிய பீஸாக நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்னதாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து நல்லா 1 டீஸ்பூன் மிளகா விழுது, இது பச்சை மிளகா விழுது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நம்ம நல்லா கை வச்சு நல்லா எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பச்சை மிளகாய் விழுதெல்லாம் சேர்த்துக்கணும், ரொம்பவே காரம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ்லாம் தாளிப்போம் இல்லையா, அதையும் நம்ம இதில் அப்படியே மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறப்ப சேர்க்க போகிறதில்ல, அதனால் வந்து நம்ம இதிலையே சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இதை அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம். எல்லாமே இதில் மட்டனில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 3/4 கிலோ அரிசி நம்ம வந்து இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா நல்லாயிருக்கும், அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அலசி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை வச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சாச்சு. நல்லா ஒரு 50 கிராம் வந்து எண்ணெய் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், அதாவது ஆயில் இது. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய், அது மட்டும் போதும். 50 கிராம் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் போதும். இப்போ சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ இது சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரையும் இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் வந்து எந்த அளவு ஃப்ரை ஆகுதோ பிரியாணி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் வந்து ஓரளவு மாறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே பாதி வெங்காயத்தை வந்து நம்ம அள்ளி வச்சுக்க போகிறோம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டனு, இப்போ அதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் அந்த வெங்காயம் இதெல்லாம் மட்டன்லாம் நல்லா வந்து ஊறணும். நல்லா அந்த மாதிரி கரண்டியால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கலாம். நல்லா வந்து வதங்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயிலே தான் வேக வைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம 2 தக்காளி வந்து வெட்டி சேர்த்தாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து லெமன் சேர்த்துருக்கோம், அதனால் 2 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இந்த மட்டனை வந்து கரெக்டாக வந்து 1/4 மணி நேரம் வந்து நம்ம எண்ணெயிலே வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி ஊற்றிருக்கோம். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இதை மூடி போட்டுட்டு
நம்ம விசில் வச்சு கரெக்டாக அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து வர வரையும் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இதில், ஏதாவது ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. இப்போ அதில் அப்படியே ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் அப்படியே ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கோம், கட் பண்ணலை. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து இதில் விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த அரிசிக்கும் நம்ம ஃப்ளேவருக்காக தான் இவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோம். பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி வெந்து, அதாவது ஒரு 3/4 பாகம் அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்ததுன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ நம்ம தண்ணியை மொத்தமாக வடிச்சிட்டு நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துருச்சு, ரைஸும் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. அதனால் ஒரே டைமில் நம்ம செய்திடலாம். நம்ம 2 பாகமாக செய்கிறோன்னு நினைக்காதீங்க, ஒரே டைமுக்குள்ளேயே நம்ம செய்து வச்சிடலாம். பாருங்கள் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள், மட்டனும் ரொம்ப சூப்பராக நல்லா வெந்துருச்சு, ரைஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். மொத்தத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதனால் கரெக்டாக இருக்கும். இதே அளவுக்கு நீங்களும் செய்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம அரிசி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு சமமாக இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நல்லா படுற அளவு கிளறி விட்டுட்டு நல்லா கரண்டியால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேக், அதாவது எங்கே பார்த்தாலும் நல்லா படுற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணி விடலாம். அப்போ தான் வந்து நல்லா மசாலாலாம் இந்த ரைஸில் வந்து சேரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணி விடுறோம். இப்போ செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக நெய், அதாவது ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன், அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கலாம், நெய் சேர்த்துட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரொம்ப வேண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டியில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆனியன் அள்ளி வச்சோம் இல்லையா, இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து அப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சோம் பாருங்கள், அந்த ஆனியனையும் இது அப்படியே அது மேலே சேர்த்துடலாம். நம்ம ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் ஒரு 3 கலர் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு நம்ம தம் வைக்க போகிறோம். வேறு எதுவுமே அவசியம் இல்லை. நம்ம மூடி போட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும். கரெக்டாக 20 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போது கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம வந்து ரைஸும் நல்லா பொலன்னு நல்லாவும் வெந்திருக்கு. அதே சமயம் நம்ம வந்து ரைஸ் வந்து 3/4 பாகம் வேக வச்சுருந்தோம், நல்லா ரைஸும் வெந்துருச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. நல்ல பீசஸ்லாம் செம்மையாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமான ஒரு பிரியாணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது நல்ல ஒரு கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற ஒரு மட்டன் பிரியாணியை இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீட்டில் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அளவில் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக செய்து சாப்பிடுங்க, எல்லோருக்கும் செய்து கொடுங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவு இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி வந்து அதே மாதிரி, அதாவது உதிரி உதிரியாக அந்த ஒரு கலரு அந்த ஒரு டேஸ்ட்டு, இப்போ நீங்கள் அந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி அளவில் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் அதை உடனே பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.